இந்த அகோர உருவம் எனக்கு யார் கொடுத்தது? யாரால் வந்தது? எனக்கு பலம் இருந்தோம், எனக்கு தாயார் தந்தையா இதுவரை படைக்க வேண்டும். எதற்காக இந்த உருவம்? இந்த கழகத்திலே தெரிந்து கொண்டிருக்க இந்த உருவம் எதற்காக வந்தது? அப்படின்னா எனக்கு தாய் தந்தை இல்லையா? நாடு எகரம் இல்லையா? அப்படி என்றால் யார் படைத்திருப்பார்கள்? யாராக இருந்தாலும் சரி, என்னை படைத்தவரை எதற்காக படைத்தார் அப்படி என்று நான் பார்க்காமல் விட மாட்டேன். இருக்கிறேன். பார்க்கலாம் யார் வருகிறார் என்று. நீ யார்? அந்த சராசரம் முண்ட கற்கள் என்று கொண்டு என்னை யார் என்று விரட்டுகிறாயே? நீ யார்? எதற்காக என்னை விரட்டுகிறாய்? நீ யார்? எதற்காக என்னை விரட்டுகிறாய்? கபாலசூரா, கபாலசூரோ அப்படின்னா என் பெயரோ கபாலசூரோ. என்னை படைத்தது யார்? என் தாய் தந்தையா? எதற்காக என்னை படைத்தார்? இந்த கருவாளி என்னை உருப்படமாக்கினேன். எதற்காக தெரியுமா? நானும் ஒரு மாநில வயிற்றில் கொண்டு விட்டேன் என்று தேவர் மூவர் அனைவரும் கை கொட்டி ஒரு மாநில வயிற்றில் கொண்டு விட்டார்கள். சக்தி சக்தி என்று கை கொட்டி ஏதனமாக பேசுகின்றார்கள். என் அருமை என்னவென்று தெரிய வேண்டும். தேவர்களுக்கு தெரிய வேண்டும். தெரிய வேண்டும். ஆனால் நானே சொல்லக்கூடாது. என்ன என் கையில் இருக்கும் கபாலத்தை உடைத்து உன்னை உற்படமாக்கி அதனால் உனக்கு பெயர் கபாலசூரன். கபாலசூரன். உன்னை படைத்ததா அந்த தேவர்களுக்கு என் மகிமை, இந்த சக்தியின் மகிமை, இந்த கருமாரியின் மகிமை தெரிய வேண்டும். நீ சென்று தேவர்கள் மூவர்கள் அனைவரையும் அடித்து சித்திரவதை செய்து என் பாதத்தில் போட வேண்டும். ஆகட்டும், சென்று வருகிறேன். உத்தரவு பணியை இன்று முதல் இந்த கபாலசூரன் யார் என்று காட்டுகிறேன். ஆனால் என் கையில் இருக்கும் வீர சாட்டியும் வீரை வாழ்வன் உனக்கு பரிசாக இருக்கின்றேன். ஆக
இது மனித பையில்லை அந்த பையில்லை தான் இட்டுக்குன்னு வாடா வேமானி டாவு டாவு டாவுடா டாவு டாவு டாவுடா டாவு டாவு டாவுடா தூக்கு மாட்டி சாவுடா. யாரு தூக்கு மாட்டி யாரு தூக்கு மாட்டி யாரு தூக்கு மாட்டி யாரு 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 தூக்கு மாட்டே ஐய் அழுவாத 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 பா எது கழுவுறே எது கழுவுறே என்ன கழுவுறே எது கழுவுற எது கழுவுற எது கழுவுற கேடா நல்லா தானே வந்த எது கழுவுற மறுபடியும் தேவர்களை பழிவாங்கும் போகும் நேரத்திலே எதிர வருகிறாய் யாரு? நான் கரம்போக்குப்பா. கரப்போக்கா? கரப்போக்குக்கு இன்னட வேலை. இந்த புறம்போக்க பார்க்க வந்தா. எந்த புறம்போக்க பார்க்க வந்தா? எந்த புறம்போக்க பார்க்க வந்தா? எந்த புறம்போக்க பார்க்க வந்தா? எந்த புறம்போக்க பார்க்க வந்தா? நான் புறம்போக்கா? தேவடியா பையா. ஓ அப்படின்னா என்ன? பெரியவளுக்கு பெரியவளே. ஓ நல்லா சொல்லு ஏய் நல்லா சொல்லு ஏய் நல்லா சொல்லு. அட கபடி பிறந்த அப்படின்னா பெரிய சாமியாரு பெரிய சாமி பலே 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 அப்படின்னா நல்லா சொல்றான். அடங்கம்மால டேய் அப்படின்னா என்ன? அதான் சாமியாரு சாமி சாமிகளே சாமியாரே பெரிய செல்வந்தரே. பலே 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 புறம்போக்கு தேவடியா பையா. என்னடா எல்லாத்துக்கும் பெரியவங்க எல்லாத்துக்கும் பெரியவங்க. கோடீஸ்வரன் காவலா ஓ நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு. ஏய் இல்லடா எல்லாத்தையும் என் மேல பிடிச்சிருக்கா. ஏய் சொல்றா என் பெருமையே நீ சொல்லு. ஆமா நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நானே யாருன்னு தெரியாது ரோடு போடுறான். நீ யாருன்னு தெரியாது உங்க அம்மால கேட்க வேண்டி தர்றா. எங்க அம்மா போய் கேட்டேனா எம்மா எம்மா எங்க அப்பா யாருன்னு கேட்டான். எங்க அப்பா எங்க அம்மா 3 பேரை காட்டுறாங்க. 3 பேர். டேய் 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 புறம்போக்கு கரம்போக்கு கண்டவனுக்கு பிறந்த பையா. ஏண்டா ஒரு தாய் ஒரு தந்தை தான் இருக்க முடியும். நீ போய் கேட்ட உடனே 3 பேரை காட்டுறாங்கன்னா அப்ப புறம்போக்கு பிறந்தவன் தானே கண்டவனுக்கு பிறந்த பையன் தானே நீ. ஏண்டா டேய் நான் கடவுள் பிறந்த பையன். கண்டவனுக்கு பிறந்த பையன் தானே நீ. அந்த 3 பேர் யாருன்னு கேட்டே நீ. அது 3 பேர் யாரு? எங்க அப்பா எங்க நடாப்பா எங்க பெரியப்பா. நல்லா சரிங்க. ஏய் நல்லா சொல்றானே. ஏய் நல்லா சொல்ற. ஏண்டா அழுவுறையா அழுவுற? அழுவாத சொல்லு. அழுவாத சொல்லு. நான் காக்காணி நிலம் வச்சிருந்தேங்க. கால்காடி நிலம். அந்த காக்காணில கிணறு வெட்டேன். கிணறு வெட்டிட்டேன். அந்த கிணறு வெட்ட மண்ணு அந்த காக்காணிலே கொட்டேன். அந்த கால்காடியில அப்ப அங்க என்ன இருக்கும்? வெறும் போடு தான் இருக்கும். கிணறு தாண்டா இருக்கும். கிணறு இருக்குது. ஆமா. பயிர் வைக்க நிலம் இல்ல. நிலம் இருந்தா பயிர் வைக்கிறதுக்கு. எங்க பாத்துக்காரன கேட்டனா டேய் லோன் போட்டு நிலம் வாங்கிக்கிறான். லோன் போட்டு நிலம் வாங்கிக்க. டேய் லோன் போட்டு வாங்கினோம்னாக்கா லோன் நம்ம திருப்பி கட்டணும்டா என்னடா படுத்துன்னா. ஓஹோ அதுக்கு அவன் சொல்றான் நம்ம தமிழ்நாட்டை நம்பி லோன் வாங்குடா. நம்பி வாங்குடா. ஏன்னா இந்த ஆட்சியில லோன் வாங்கணும்னா அடுத்த ஆட்சியில் தள்ளுபடி பண்ணிடுவான். தள்ளுபடி பண்றாங்க. நன்றி இவன் பேச்சு கேட்டுன்னு லோன் வாங்க கிளம்பிட்டேன். ஓஹோ லோன் வாங்க போனோம்னா பேங்க் கட்டு ஆதார் அட்டை எல்லாம் வேணுமா? எல்லாம் வேணும். போட்டா வேணுமா? போட்டா வேணும். என்கிட்ட ஏது போட்டா? நான் லோன் போடுறேன் எங்க போட்டா இருக்குல்ல சரி சொல்லிட்டு போட்டா எடுத்து கிளம்பிட்டேன். காலையில 6 மணிக்கு போன கிளிநூருக்கு. கிளிநூருக்கு போய் காலையில இருந்து சுத்துறேன் போட்டா கடையே காணும். போட்டா கடையே காணுமா? ஏண்டா அப்புறம் அங்க போட்டா கடை இருக்குது. நான் படிக்க தெரியாத முண்டம். நீ முண்டம். ஓஹோ
போட்டா கடை இது தெரியல. எங்க ஊருக்காரங்க வெளியே வந்தானா என்னடா போய் காலேஜ் சுத்திங்க என்னடான்னு கேட்டான். ஏன் லோன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டா எடுக்க வந்தா போட்டா கடையை காண்டானா. அடா கவிதைக்கு நீ நிக்கிறதே போட்டா கடை தான்றான். நீ நிக்கிறதே போட்டா கடைன்றான். போட்டா கடை நின்னே போட்டா தவிர ஐயோ ஓட்டமா ஓடி போட்டா கடை கட்ட. ஏய் போட்டா கடை காரா போட்டா எடுப்பியா? கம்யூனிட்டி போட்டா எடுப்பியா? நீ போட்டாதானே அவன் எடுப்பான். ஏண்டா கம்யூனிட்டி எவ்வளோ ஒரு காப்பின்னு கேட்டேன். 10 ரூபான்னு எட்ரா ஒரு காப்பின்ட்டேன். ஒரு காப்பி டீ வேணுமா? ஒரு காப்பி எடுத்து சொல்லிட்டு போட்டோ எடுத்து வாய் வச்சுல பஸ் எடுத்து காலையில 6 மணி சுத்திங்க. பஸ் எடுத்துச்சு நேரா டீ கண்ட போய் டீ குடிலான்னு போனாக்கா டீ கண்ட டீ தூள் இல்லை காப்பி தூள் இல்லை. காப்பி தூள் இல்லை. அந்த டீ கடைக்கார பொண்ணு பால் போட்டு கொடுத்துங்க. பால் போட்டு கொடுத்துங்க. நான் போய் எவ்வளவு ஒரு பால் கேட்டேன். 10 ரூபாய் இருந்துச்சு. சரி போடுமா ஒரு பாலா போடுமா? பால் போட சொன்னேன். போயிட்டு 2 5 ரூபாய் பில்ல வச்சிருந்தேன். 5 ரூபாய் பில்ல பாயில கை விட்டுனா ஒரு 5 ரூபாய் பில்ல கீழே வந்து போச்சு. அந்த 5 ரூபாய் தேடி தரத்துக்குள்ள ஒரு அறியாத பொண்ணு அது பால் வாங்க வந்துட்டு போடுது. வாங்க வந்துட்டு போடுது. அது வந்து கடையில நின்றா இந்த பொண்ணு எனக்கு பால் போட்டு கடைக்கார பொண்ணு. இந்த பாலை அந்த பொண்ணு முந்தாடி மூடிங்குது. நான் சுத்தி தேடுறோம் பாலை காணும். என் வாயை வச்சு சும்மா இருக்கக்கூடாதா? என்ன பண்ண இந்த பாலை தேடி பார்த்தேன். அந்த பொண்ணு முந்தாடி முடிந்த என் வாயை வச்சு சும்மா இருக்கக்கூடாது. என்ன பண்ண? பாப்பா முந்தாடியை தூக்க பால் குடிக்க போறான். டீ கலக்கிறவன் புறா வதிக்கிறான். டீ கலக்கிற மட்டுமா மதிப்பான்? மரம் போர்வை எல்லாம் சேர்ந்து போய்ப்பாடா உள்ள. கம்யூனிட்டி உடனே சரி சொல்லிட்டு ஓடுற பஸ்ல ஏறிக்கிறேன். ஓடு பஸ் அந்த ஓட்டுற உடம்பா ஏறிக்கிறேன். இன்னும் மோச பஸ் ஆச்சா வெறும் பொம்மைக்கு கூட்டம். ஒரு பொம்பளை கூட்டம். இந்த ஜனத்துல நீக்கினேன் உள்ள போன பாரு. இந்த ஜனத்தை நீக்கிற உள்ள போனா இந்த போட்டோ எங்க ஊத்துக்குது. சரி சொல்லிட்டு போட்டோவை தேடுறேன். போட்டோவை காணும். ஒரு பொண்ணு காலேஜுக்கு போற பொண்ணு அந்த பொண்ணு ஷூ காலில் மாட்டிக்குது. என் போட்டான் அங்கேயாவது என் வாயை வச்சு சும்மா இருக்க கூடாதா? பாப்பா உன் காலை தூக்கு போட்டோ எடுக்க போறான். பஸ்ல ரொம்ப ரூபா ஒதுக்கிறான். ஏண்டா உதைக்காது ஒண்ணு விடுவாங்க. கம்யூனிட்டி சரின்னு சொல்லிட்டு சரி கிணத்துல தண்ணி விடலான்னு சொல்லிட்டு கிணத்துக்கு போன தண்ணி குடி. அங்க போய் எட்டி பாக்குறேன். பச்சத்தை போட்டா கிணத்துல வந்து போச்சு. பச்சைக்கிற போட்டா பசி நேரம் அடிபட்டு ஓடறியா தண்ணியாவது போட்டு குடிக்கலாம். எட்டி ஊந்து போச்சு. அந்த போட்டோ எடுக்கலான்னு போறேன். 7 பொண்ணு துணி இல்லாத குளிக்கிறாங்க. அங்கேயாவது என் வாயை செஞ்ச மாதிரி கூடாதா? ஏமா செத்த மேல ஏறிவாங்க போட்டோ எடுக்க போறேன். உன்னை கம்முன விட்டாங்க. அவளுங்க சவுக்கு செத்த பிறகு தொடப்பு கட்ட வச்சு வாங்குன்னு வாங்குறாங்க. பின்ன என்னதான் அது என்ன பண்ணுவாங்க? கம்யூனிட்டி ஏண்டா டேய் சும்மா விட்டு அனுப்பிக்கிறாங்க பாரு. ஒண்ணு லோனும் வேணாம் ஒண்ணு வேணாம்னு இப்படிதான் வரான். அப்படியா? இப்போது எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்னங்க இப்போது கபாலத்தில் படைத்து தேவர்களை அடக்க வேண்டும் என்று என் நல்ல உத்தரவு. அதோ இப்போது தேவர்களை பழிவாங்குவதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். ஆமா புறப்படு தேவலோகம். அழகு தமிழ் வாழும் அறிவாளே நல்லறிவாளே
எழுத்தெல்லாம் சிறப்போடு நல்ல அரசியலில் வந்த முறையோடு அகர முதல எழுத்தெல்லாம் சிறப்போடு நல்ல அரசியலில் வந்த முறையோடு மிக மிக உயர்வான கருத்தோடு மிக மிக உயர்வான கருத்தோடு மிக நேர்மையாக வாழ வேண்டும் உலகில் மிக நேர்மையாக வாழ வேண்டும் உலகில் அழகு தமிழ் வாழும் அறிவாலையும் நல்லறிவாலையும் அறப்பொருள் இன்பம் கோவிலும் வணக்கம். ஆதியாய் அனாதையாய் அருமறை பொருளாய் ஜோதியாய் சுடராய் சூழ்மணி விளக்காய் எங்கும் நிறைந்த பரம்பொருள் எனக்குள் இருப்பானாக. நான் யார்? இது என்ன லோகம்? இதுதான் தேவலோகம். தேவலோகம் என்று சொல்வார்கள். இந்த தேவலோகத்தை சீரும் சிறப்பாக ஆட்சி செய்கிற எனது பெயர் தான் தேவேந்திரன். தேவேந்திரன் 33 தேவருக்கு எல்லாம் அரசர். அது மட்டுமா, கையிலே வஜ்ராயம், வெள்ளையானை, பூச்சக்கரத்தை, முகப்பு மோதிரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஐஸ்வர்யம் வைத்து இந்த தேவலோகத்தை சீரும் சிறப்பாக ஆட்சி செய்கிறார். நான் எப்படி பண்ண தெரியுமா? அமரோ இருந்தாலும் எனக்கு முன்பாக வரக்கூடிய காவலை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னாக எனது தெய்வமாகிய இஷ்ட தெய்வத்தை வழங்க வேண்டும். வாங்கலாம். நமோ நாராயணாயன் நாமம் அதை நாவால துதிப்பவர்க்கு சேரும். பாராயணா என்னும் வேதம் அந்த பரந்தாமன் துணையில் வாழ்க்கை
சரி அப்படி இருக்கு இந்திராணியை பார்க்க வேண்டும் பார்க்கலாம். நினைத்தால் நெஞ்சம் உருகுதடி நினைத்தால் நெஞ்சம் உருகுதடி நீலமயில் மீது வருவனடி நீலமயில் மீது வருவனடி அழைத்தான் தந்தே அழகனடி தமிழுக்கு பொருள் தந்தே குமரனடி அவைக்கு அருத்தந்தே அழகனடி தமிழுக்கு பொருள் தந்தே முருகனடி கணவதி கீழே தம்பியடி இது எந்த நாடு? இதுதான் நீர்வளம், நிலவளம், குடிவளம், அனைத்து வளங்களும் நிறைந்த நாடுதான் தேவலோகம், பொன்னுலகம், அமரலோகம் என்று அழைப்பார்கள். இந்த தேவலோகத்தை சீரம் சிறப்போடு மாற்றிவிட தேவகோமானுக்கு மனைவியாக இந்திராணி இந்திராணி என்று சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் சுவாமியை பார்க்க வேண்டும், பார்க்கலாம். காக்கை சிறகினிலே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிநிறம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா
சுவாமி ராணி 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 அத்தான் வரவே அவர்கள் அத்தான் ஆலயமாகும் மன்னனே காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது கண்ணனிட்ட தாலி பொன் தாலி மானம் காக்கும் வேலி பொன்வேலி குலமகள் ஒரு கோலம் குங்குமச்சிலையாகும் குலமகள் ஒரு கோலம் குங்குமச்சிலையாகும் நாயகன் தன்னிதி நாயகி நிம்மதி இளமை ஒரு ராகம் முதுமை ஒரு வாகம் இளமை ஒரு ராகம் முதுமை ஒரு வாகம் நாயகன் தன்னிதி நாயகி சுவாமி இந்த இந்திராணி வாழ்த்துக்கள் ராணி விஜய வாதியார் பதியை கண்டு உன்னை பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? உருவம் அழைக்கும்